ஒரு அமைச்சர் அவர் மேல கேஸ் அப்படின்னும் போது ஒரு அரசு அதிகாரி எப்படி தைரியமா சாட்சி சொல்ல முடியும்? ஏங்க செந்தில் பாலாஜினா மட்டும் இடி இது மாதிரி சொல்லுது, பொன்முடி அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லல? ஐயோ பாவங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் ஈடி ஏன் அவரை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரி நீங்க அந்த முதலமைச்சர் ஆபீஸ்க்கு போகக்கூடாது, ஃபைல்ல கைது போடக்கூடாது. அவர் என்னைக்கு ஃபைல்ல கைது போட்டுக்கிறாரு? எந்த ஃபைல்? ஏன்னா போர்ட்போலியோவே கிடையாது அண்ணன் கிட்ட. ஜெயிலுக்குள்ள இருந்தாங்கன்னே அவர் அமைச்சராகிறாரு. அப்போ இந்த அண்ணன் வெளில வந்தா எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அஜித் பவார் பாத்தீங்களா, அவர் ஊழல் பண்ணிட்டார், அங்க போன உடனே அவரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. நேத்து வரைக்கும் அவர் யாரோட? ஸோ உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க, பொய் கேஸ், அவங்க அவங்கள விட்டு வெளில போயாச்சு அப்படின்னு சொன்னா வாஷிங் மிஷினா? அப்புறம் நீங்க இடியை எதிர்கட்சிகளுக்கு எதிராக பழி வாங்குகிறாள்னு சொன்னா கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்குங்க. ஒரு மனுஷன் புழுவலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் புழுக கூடாதுன்னு செந்தில் பார்த்து சொல்வார், இல்ல கவுண்டமணி. அந்த மாதிரி தான் இப்ப நான் அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார்? நேற்று சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடி செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தாங்கல்ல, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையில் இருக்கு, அதுக்கப்புறம் தள்ளி வச்சிருக்காங்க. அவர் மந்திரி பதவியில் கண்டினியூ ஆக விரும்புகிறாரா இல்லையா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மந்திரி பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு விரும்பினதாரெல்லாம் தெரியல. ஆனா அந்த துறைக்கு அவரை விட திறமையான ஒரு அமைச்சர் கிடைப்பாரா அப்படின்ற ஒரு வேற யாருமே இல்லாத மாதிரி யோசிச்சு கொடு. வேற யாருமே இல்லாத மாதிரின்னு இல்லை, இவருடைய திறமை அந்த அளவுக்கு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் பெயில் கிடைச்சி வந்த உடனே அவருக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க. ஸோ அப்போலேருந்து எல்லாருமே ரன் அடிப்பாங்க, பவுல் பண்ணுவாங்க, ஆனா தோனி மாதிரி வருமா? ஸோ அந்த மாதிரி திமுகல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுல இன்னொரு பேரலல் கூட இருக்கு. தோனி தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது, ஆனாலும் சிஎஸ்கேனா தோனி சென்னை அப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் ஆரம்பத்துல இருந்தே திமுக கிடையாது, அது அதிமுக அங்கிருந்து வந்தவர். இப்ப நடக்கிற கேஸ் கூட ஏடிஎம்கே பீரியட்ல நடந்தது. பாத்தீங்களா, அங்க இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே அன்புதாசன். இவர் இங்கேயே இருந்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இனியும் இங்க வந்துட்டாரு. இப்போ நார்மலா பெயில் கொடுக்கும்போது ப்ராசிக்யூஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சாட்சிகளை கலைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது, அதனால பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இல்ல அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி பெயில் அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க சாட்சிகளை கலைப்பது அப்படின்றத விட சாட்சிகள் கலங்கி போவது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுதான் இடி தரப்பு வாதமாக இருக்கின்றது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சாட்சிகள் எல்லாம் அது அரசு அதிகாரிகள் அப்படின்னும் போது அந்த துறை இல்லை அப்படின்னா கூட ஒரு அமைச்சர் அவர் மேல கேஸ் அப்படின்னும் போது ஒரு அரசு அதிகாரி எப்படி தைரியமா சாட்சி சொல்ல முடியும்? அதனால இது கேஸ் நியாயமான முறையில் நடக்காது, அதனால பெயில கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த ஆர்குமெண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளோலாம் செய்யறவங்க இதுதான் சொல்றது, நீங்க திமுகவை குறைத்து மதிப்பிட முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்கு என்ன பண்ணாங்க, வேற ஸ்டேட்டுக்கு போனோம்னு சொன்னாங்க. இங்க யாராவது அதை கேள்வி கேட்கறாங்களா? அந்த திமுகவுக்கு இருக்கின்ற அந்த அறிவாற்றல் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குதுங்க. இந்த விஷயத்துல கூட பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் நீங்க அமைச்சராக விருப்பப்படுறீங்களா இல்லையா அப்படின்னு டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க, ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு திறமையான அமைச்சரை இழப்பதற்கு மனசு இல்லை, அதனால அந்த பதவின்ற முள்கிரீடத்தை எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பொன்முடி அவர்களுக்கு இங்க கன்விக்ஷன் கொடுத்தாங்க. ஆமா, சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க? அதை வித்ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு ஸ்டே கொடுத்து இப்ப ஒரு மந்திரி ஆயிட்டார்ல. அப்ப இது அவங்களுக்கு தெரியாதா? அது ஏங்க செந்தில் பாலாஜினா மட்டும் இடி இது மாதிரி சொல்லுது, பொன்முடி அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லல?
சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாரு அப்படின்னும்போது, அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்த ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, அவர் இப்போ அவரோட ஆபீசர்ஸ் கீழே ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து எப்படி வந்து ஒரு மினிஸ்டருக்கு சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிரா அவங்களுடைய சாட்சியங்கள சொல்லுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. இது ரொம்ப தார்மீகமான கொஸ்டின் தானே? பொன்முடி அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப அதுல விட்னஸ் எல்லாம் யாரா இருப்பாங்க? சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னும் போது பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. ஆமா சார். அப்ப அவருக்கு வந்து இந்த கேள்வி நீங்க ஏன் யாரும் கேட்கல? ஏங்க அண்ணனுக்கு மட்டும் கேட்குறீங்க? இப்ப ஈடி சொல்றாங்களே வந்து அவங்க எல்லாம் பயப்படுவாங்க, சாட்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அண்ணன் பொன்முடி அவர்கள் என்னதான் வந்து அவர் ஜூனியரா இருந்தாலும், வேற கட்சியிலேருந்து வந்தவரா இருந்தாலும், ஈடி எல்லாம் இந்த மாரி வந்து வித்தியாசம் பார்க்கலாமா? தப்பு இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல் வேணும்ல. அப்ப அண்ணன் பொன்முடிக்கும் அதே மாரி சொல்லுங்க. ஏங்க அவர் மந்திரி ஆயிட்டாரு. இத மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்? அவரும் அவருடைய கேஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருல்ல அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்கலாம்ல. ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ! பாவங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். ஈடி ஏன் அவர மட்டும் குறி வச்சு தாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார். நம்ம தான் போய் கேட்கிறோம் அவங்ககிட்ட. இந்த வழக்கு வந்து முதல்ல இங்க இந்த ஹை கோர்ட்ல இந்த காம்ப்ரமைஸ்னு வந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா? அப்பவே என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு இருந்தாங்க. யார் யாருக்காக விளையாடுறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த வழக்கு தொடுத்தவர்களுடைய வாதம் என்னவாக இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும். இல்ல வேறு அமைப்புகள் விசாரிக்க வேண்டும். இவர் மாநிலத்தில ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அத பல பேர் இப்ப மறந்துட்டாங்க போல இருக்கு. இல்ல. இதுவரைக்கும் வந்து கேஸ் நியாயமா தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நாங்க இத வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி ஏதாவது இருந்ததுனால் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ இதையெல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்து யாராவது போய் பிரசன்ட் பண்ணணும். சும்மா போயிட்டு அவருக்கு வந்து அவர் பெயில பெயில் கேன்சல் கொடுக்கக்கூடாது. பண்ணுங்க அப்படின்னு இடி சொல்றது சரியான்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் அவங்க கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க, ஆர்குமென்ட் வச்சிருக்காங்க முழுசும் நமக்கு தெரியாது. பட் இதையெல்லாம் கோட் பண்ணணும். மேபி அது வேற பெஞ்சா இருக்கலாம், இது வேற பெஞ்சா இருக்கலாம். இது மாரிங்க அங்க இது மாரி சொல்லியிருக்காங்க, இந்த மாரி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் இதுதான் நான் சொல்லுவேன் அந்த 360 டிகிரி அப்படின்னு. அது இல்லாம நீங்க வெறும் 90, 110, 130ன்னு போனீங்கன்னா இப்படிதான் ஆகும். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நாங்க பெயில் குடுத்தது வந்து கேஸ் ஆஃப் மெரிட்ல உங்களுக்கு குடுக்கல. நீங்க வந்து நிறைய நாளா ஜெயில்ல இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில தான் நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்னும்போது, நீங்க வந்து நாங்க பெயில் குடுத்த ஒரே காரணத்துக்காக நீ பதவி ஏற்கிறது நியாயமா உங்களுக்கு படுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா சார். சரி. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட மிக குறைந்த நாட்கள் தான் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தார். ஆமா சார். அவருக்கு வந்து முதல்ல எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றதுக்கு பெயில் குடுத்தாங்க. ஆனா அண்ணன் ஹேமந்த் சோரனுக்கு அது கிடைக்கலன்னு நினைக்கிறேன் பிரச்சாரம் பண்றதுக்கு. ரெகுலர் பெயில் தான் அப்புறம் கிடைச்சது. அதே மாதிரி இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெகுலர் பெயில் ரெகுலர் பெயில். வாங்கிட்டு வெளில வரும்போது முதலமைச்சரா அவர்தான் பதவியை ராஜினாமா செய்கிறார். அவர் ராஜினாமா குடுத்துட்டு என்ன கண்டிஷன் போட்டாங்க? இந்த மாதிரி நீங்க அந்த முதலமைச்சர் ஆபீஸ்க்கு போகக்கூடாது, ஃபைல்ல கையெழுத்து போடக்கூடாதுன்னு. அவர் என்னைக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டுக்கிறாரு? எந்த ஃபைல்? ஏன்னா போர்ட்ஃபோலியோவே கிடையாது அண்ணன் கிட்ட. அதுக்கப்புறம் அவரு ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது, அவர் முதலமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது அப்படின்னு ஒருத்தங்க வழக்கு போட்டாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, இட்ஸ் a கொஸ்டின் ஆஃப் மொராலிட்டி. ஏன்னா சட்டத்துல அந்த மாதிரி கிடையாது. ஒரு அமைச்சரோ, முதலமைச்சரோ ஜெயிலுக்கு போனாங்கன்னா, அவங்க பதவி வந்து ராஜினாமா செய்ய ராஜினாமா வேண்டும், செய்யணும். டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படின்லாம் சட்டத்துல இடம் கிடையாது. அதனால வந்து இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்து விட்டார்கள். சத்யேந்திர ஜெயின் கிட்டத்தட்ட 8 மாசம்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே இருந்தாரு. அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணாங்க ஜெயிலுக்குள்ளார. ஸ்விக்கில எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாருன்னு பாஜகல சொல்லியிருந்தாங்க. அவரு உள்ள போயிட்டு அத்தனை மாசம் வந்து மந்திரியா கண்டினியூ பண்றாரு. எந்த சட்ட சிக்கலும் இல்லை. அப்போ உள்ள இருக்கும்போதே ஒருத்தர் மந்திரியா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, நான் கேட்கிறேன் ஒருத்தர் உள்ள இருக்காருங்க. நீங்க வந்து கேஸ் நடக்கிற வரைக்குமே அவருக்கு பெயில் கொடுக்கலன்னு கூட வச்சுக்கங்க. வந்து இவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸு. அதனால நீங்க உள்ளேயே தான் இருக்கணும். கேஸ் முடியிற வரைக்கும். அப்படின்னு கூட இருக்கட்டுமே. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப சாட்சிகள் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்குள்ள இருந்தாங்கன்னே அவர் அமைச்சராகிறாரு. அப்போ இந்த அண்ணன் வெளில வந்தா எவ்வளவு செல்வாக்கு இருக்கும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இந்த மாதிரி சட்டம் இல்ல அப்படின்னும் போது இவர் எதுக்காக பதவி ஏத்துக்கினார் அப்படின்னா சட்டத்துல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லல்ல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ இடி மேல நிறைய இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. அவங்க மேல கேஸ் போட்டு இடி வந்து தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா அஜித் பவாருக்கும்
கூட்டணிக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த கேஸ் இருந்துச்சு. அவரு கூட்டணி வந்து சேர்ந்து வின் பண்ண பின்னாடி அந்த கேஸ எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? அப்படியா? சரி. அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல குற்றச்சாட்டு சொன்னது யாரு? இப்ப இருக்கிற டிஎம்கே தலைவர் ஆ. ஸ்டாலின். அப்புறம் எப்படி அவரை சேர்த்துக்கினாங்க? எனக்கு இது பதில் சொல்லுங்க. நீங்க ஈடின்னு சொல்றீங்க. இப்ப வந்து அந்த வழக்கு விசாரணை 6 கோர்ட்ல வந்து இது பண்ணோம். அது கோர்ட் ஒத்துக்காம பல விஷயங்கள நீ பாட்டுக்கு நெனச்ச மாரிலாம் நினைச்ச மாரிலாம் நடக்க முடியாது. பண்ண முடியாது இல்லையா? கோர்ட்ல வந்து இப்போ சில வழக்குல பார்த்தீங்கன்னா, இல்ல இது க்ளோஷர் அப்டின்னா கூட கோர்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு சில கிரிமினல் கேஸஸ்லயே அந்த மாரி நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். இது இல்லங்க, அது இல்ல, அது இல்ல அப்டின்னு சொல்லிட்டு க்ளோஷர் ரிப்போர்ட் குடுத்தா, இல்ல மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்டின்னுவாங்க. அதுக்கப்புறமா அது இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு ஒரு சிலர் தண்டனைக்கும் போயிருக்காங்க. இது நம்ம ஆருஷி தல்வார் கேஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ சட்டப்படி நடக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கோர்ட்ல பதில் சொல்லணும். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கேஸு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து எப்படி க்ளோஸ் பண்றதுக்குன்னு தனியா ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாமே இருக்கு. இடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்களும் அதானே பண்ணீங்க? நான் அத சரின்னு சொல்லல. பட் அத கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் இது இல்ல அப்படின்னு சொல்ல. ஏன்னா, அந்த அஜித் பவார் அவருக்கு எதிரான வழக்கு, அது கோர்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாங்களா? இல்ல வந்து இங்கேயே இன்வெஸ்டிகேஷன்லயே முடிவு பண்ணிட்டாங்களான்னு எனக்கு கிளியரா தெரியல. வாட்டெவர். வந்து பாஜக வாஷிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. தப்பு பண்ணவங்கலாம் அங்க போனீங்கன்னா, நல்லா துவச்சு காய போட்டு வெள்ள வெளியேறுன்னு இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற டிடர்ஜென்ட்ல அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், எல்லாரும் அப்படிதானே இருக்கீங்க. அஜித் பவார் வந்து பாத்தீங்களா, அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார், அங்க போன உடனே அவரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. நேத்து வரைக்கும் அவர் யாரோட இருந்தார்? அப்ப நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப நீங்க சொன்னீங்களா அவர் ஊழல் பண்ணவர் அப்படின்னு சொன்னீங்களா? கிடையவே கிடையாது. அவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக இடி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல. கரெக்ட். அப்ப நீங்க சொன்னது நிஜம்னு ஆயிடுச்சு. அப்படி எடுத்துட்டு போங்களாங்க. நேத்து வரைக்கும் என்ன சொன்னீங்க? அஜித் பவார் நல்லவர். அவர் மேல பொய் கேஸ் போடுறாங்க சொல்லியிருந்தீங்கல்ல. எதிர்க்கட்சிகளை கரெக்ட். ஒடுக்குறாங்க அப்படி. அதான் பொய் கேஸ் போட்டாங்க. அதான் நீங்க சொன்னது நிஜம் ஆயிப்போச்சு. அதனால அது பொய் கேஸ்னு ஆயிப்போச்சு. அதனால கேஸை டிராப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சோ உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க. பொய் கேஸ். அவங்க உங்களை விட்டு வெளில போயாச்சு அப்படின்னு சொன்னா வாஷிங் மிஷினா? இது ரொம்ப போங்கா இருக்குது அன்புதாசன். சரி, இப்ப ஈடியை பத்தி பேசும்போது என்ன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈடியை வந்து கவர்மெண்ட் வந்து தப்பா பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற கொஸ்டின் எழுந்துட்டே இருக்கு. இது வந்து கண்டினியூஸா நடக்குது. எதிர்க்கட்சிகள் மேல மட்டுமே அவங்க பயன்படுத்த மாதிரி இருக்கு. ஆளுங்கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களோ இல்ல அரசியல்வாதிகள் மேலேயோ எதுவும் கேஸ் இல்லையா? ஏன் அவங்களுடைய பழைய கேஸ்ல எதுவும் அவங்க வந்து ஃபாலோ பண்றதில்ல அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துட்டே இருக்கு சார். சரி. முதல்ல நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த இடி அப்படின்றது வந்து ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஆமா. அது பண்ணணும். அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து பெரும்பாலும் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் போடுற எஃப்ஐஆரா இருக்கும். இதுல கூட ஜாப் ஃபார் மணி அப்படின்றதான செந்தில் பாலாஜி கேஸ்ல. ரைட்டா? அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, பாஜக தலைவர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் பாஜக முன்னாள் ஆட்சியாளர்கள் ஆர் வாடவர் யார் மேலேயும் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இந்த டிவிஎஸ்சின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கின்றது, போலீஸ் இருக்கு, எக்கனாமிக் அஃபென்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் கேஸ் போடலாமே. அதுக்கப்புறம் அதை பாருங்க, பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, இடி வா அப்படின்னு நீங்களே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாமே. ஆக்சுவலா இது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அது இடிக்கு போயாகணும். இந்த ஒரு எரும மாட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அது என்னன்னா ஆஸ் பர் ப்ரொசீஜர் அவங்க அந்த ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, அதை இடிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ் வந்து ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இது அங்க கம்யூனிகேஷன் கேப். அதனால அவங்க இதுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரியாரிட்டி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நாள் கழிச்சு அவங்க கூப்பிடும்போது பார்த்தீங்களா அது முடிஞ்சு போன கேஸ், இவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சம்பவம் நடந்து பல நாள் கழிச்சு இந்த பிரச்சனையை எழுப்பினாங்க. அந்த மாதிரி ரைட்டு, நீங்கள் யார் யார் மேலெல்லாம் வந்து பாஜகவினர் மேலே ஊழல் புகார் சொல்கிறீங்களோ உங்கள் ஸ்டேட்லேயே நீங்கள் வந்து அந்த ஊழல் தடுப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா, அவங்கள வச்சு ஒரு கேஸை போடுங்க. போட்டுட்டு அந்த எஃப்ஐஆரை இடிக்கு அனுப்புங்க, பத்திரிகைக்கும் அனுப்புங்க. அதை பாருங்க, நாங்கள் இது மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறோம், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, இடியை வாங்கோன்னு நாங்கள் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்றோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இதே தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுகள்லாம் ஐடி ரைடுன்னு சொன்னாங்க. எப்படி அண்ணாமலை எதிர்கட்சியா நடத்தினாங்கல்ல? அப்புறம் எதிர்கட்சிகளை மட்டும் பழி வாங்குகிறது அப்படின்னு சொன்னா ஏங்க சொந்த கட்சி தலைவரோட சொந்தக்காரங்களை வீட்லயே போயிட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நீங்க வந்து இடியை வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக பழி வாங்குகிறாள்னு சொன்னா கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கணுமே. ஒரு மனுஷன் புழுவலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் புழுக கூடாதுன்னு செந்தில் பார்த்து சொல்வார், இல்ல கவுண்டமணி. அந்த மாதிரி தான் இப்ப நான் உங்களை பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுடைய பார்வையில இப்போ வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரி இடியை பயன்படுத்தி எதிர்கட்சியில் இருக்கிற ஆளுமைகளை வந்து தங்கள் கட்சி கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா,
பிஜேபி வந்து கூட்டணிக்கு வர சொல்றாங்க, அதாவது பிஜேபி கட்சிக்கு வர சொல்றாங்க, அதனாலவே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதாரம் கொடுங்க. அவரு அப்படி சொல்லிட்டு இருக்காரு சார். அது சொல்லலாங்க. யார் வேணா சொல்லலாங்க. ஆதாரம் எங்க? நான் கேட்கிறேன், இவ்வளோ ஒரு பெரிய கேஸை போட்டு அதுல வேற சார்ஜ் ஷீட்ல ஏகப்பட்ட அது விட்னஸ் அது இதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. டெல்லி லிக்வர் கேஸ்ல கூட இந்த மாதிரி சொன்னாங்க சார். இப்போ எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட சேர்த்துக்கினா சுத்தமா ஒன்றும் இல்லாம போயிருக்கும் பாஜக. அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்காக தானா? நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக அந்த அவர் ஒரு ஷிண்டே மாதிரி யூஸ் பண்றாங்க இல்ல அப்படின்னு. ஷிண்டே விடுங்க. நீங்க வந்து கடந்த 3 பாராளுமன்ற தேர்தல்கள்லயும் காங்கிரஸ் எவ்வளவு வாங்குச்சாங்க? ஜீரோ. முட்டை. சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் என்ன வாங்குச்சு? முட்டை. முட்டை. சட்டமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்குது. ஆனா பாராளுமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில எவ்வளவு ஜெயிச்சாங்க? முட்டை. முட்டை. அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கின்னு முட்டை சேர்த்துக்கின்னு என்ன பண்ண போறாங்க அவங்க? பிரோஜனம் இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கச்ச பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆட்சி அப்படின்றது முக்கியம். ஆமா. ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சியோ இல்லை காங்கிரஸோ ரெண்டுமே தேவையில்லை. அவங்க சேர போறதுல அது வேற விஷயம். அவங்க இல்லாமையே அவங்க வந்து 7க்கு 7 ஜெயிக்கிறாங்க. அப்போ சட்டமன்றத்துல கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது தானே பாஜகவுடைய நோக்கமாக இருக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க தம்பி. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆப்பு கட்சியும் பாஜகவும் கூட்டணின்னு கூட வச்சுப்போம். சிசோடியா வச்சு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல நான் கேட்கறது சரி, சிசோடியா வச்சு ட்ரை பண்ணாங்க. சிசோடியா இங்க வந்து உடைச்சி வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்போ எப்படி யாரு சிஎம்? இல்ல சீட்டு ஷேரிங் எப்படி? அவர் மேல கேஸ போட்டு அவரை உள்ள தள்ளி போட்டு மறுபடியும் வாஷிங் மிஷின் வரும்ல. சரி. அப்போ ஒரு வித்தியாசம் கவனிக்கணும். சத்யேந்திர ஜெயின் வந்து 8 மாசம் உள்ள இருந்தார். மனிஷ் சிசோடியா உள்ள போன உடனே ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு இவரை வச்சு வந்து இவங்க உடைக்க பார்த்தாங்க அப்படின்னு. அப்படி இருக்கச்ச இவர் என்ன பண்ணிருக்கணும்? அவரே 8 மாசமாகிறாரு. நான் இப்பதான் வந்துக்கிறேன். அதனால சிசோடியா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்து மந்திரியாவே கண்டினியூ பண்ணுங்க. டெப்டி சிஎம்மாவே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா எங்க ஒச்சின்னு போயிடுவார் அப்படின்ற பயம் இருக்குல்ல. அப்போ வந்து அவர் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கணும்ல. எதுக்காக வந்து அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ண வச்சாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. எதுக்குன்னா ஒருவேளை அவர் வந்து உண்மைகளை சொல்லிட்டார். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்றேன். மனிஷ் சிசோடியா வந்து இதை பாருங்க அவர் எதுலையுமே கைது போட மாட்டாருங்க, அவருக்கு போர்ட்ஃபோலியோவே கிடையாதுங்க, எல்லாம் நாங்க தாங்க கைது போடணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லி இருந்தார் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பாஜக வந்து கேஸை போட்டு வந்து உடைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கணுமே தவிர செந்தில் பாலாஜியை கூட சேர்த்துக்க பார்த்தாங்க, அவரை கூட சேர்த்துக்க பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து அப்படியே ரெட்டாரிக்கலா சொல்லிட்டு போகலாம். இதுல கொஞ்சம் கூட உண்மை இருக்காது. சேர்த்துக்குன்னு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்க ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாசன்.